ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JDS டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெட்பேண்ட் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ இந்த ஹெட்பேண்ட் வந்து நம்ம எப்படி வந்து செல்ஃப் த்ரெட் வச்சு புதுசாக மாற்றுறதுன்ற ஐடியாவை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த சில்க் த்ரெட் வந்து நம்ம ஒரு 20 ஸ்ட்ரிங்ஸ் வந்து சுற்றிக்கணும். ஸோ அது ஒரு 20 ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஒரு லாங் பேட், எக்ஸாம் பேட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம் பேடில் நம்ம இந்த மாதிரி வச்சு ஒரு 20 ஸ்ட்ரிங்ஸ் இப்படி சுற்றிக்கலாம். இப்போ நம்ம பேட்லேருந்து இதை இப்படி கட் பண்ணிவிட்டு, ஸோ நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ் 25 ஸ்ட்ரிங்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ 25 ஸ்ட்ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த 25 ஸ்ட்ரிங்ஸை என்ன பண்ணணும்னா, இந்த டாப்பில் வந்து இது கொஞ்சம் பேலன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டாப்பில் இருக்கிற அந்த பேலன்ஸ்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக இப்படி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி எண்டும், இந்த எண்டு இருக்கு இல்லையா, ஸோ எண்ட்லேயும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிடலாம். அந்த எண்டை கட் பண்ணிக்கலாம். எண்ட்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹெட்பேண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இதை சுற்றிக்கிட்டே வரணும். இப்போது இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் ஒரு 25 ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் இன்னொரு வாட்டி சுற்றி எடுத்துக்கணும். ஸோ இன்னொரு 25 ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது அடுத்து 25 ஸ்ட்ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஒட்டும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை சுற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ், வேஸ்ட்டாக போகிற திங்ஸ் வச்சு நம்ம ரீயூஸ் ஐடியா நிறையவே பண்ணலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும்.
இதில் வந்து நம்ம டபுள் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு கிராண்டாக வேணும்னு தோணுது. இது வந்து நம்ம சிங்கிள் கலர் இப்போ மெரூன் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் கிராண்டாக வேணுன்றதுக்காக இந்த நம்ம ப்ளவுஸ்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ இதை வச்சு நான் இது பண்ண போகிறேன், ஸ்டிக் பண்ண போகிறேன் இது மேலே. அதனால் நான் வெறும் ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டபுள் கலர் கூட யூஸ் பண்ணலாம். 2 த்ரெட் எடுத்து இது மாதிரி 25 ஸ்ட்ரிங்ஸாக நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம 2 கலர் கூட இது பண்ணலாம், ட்ரை கலர்ஸ் கூட இது பண்ணலாம், இல்லை கலர்ஸாக கூட பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும், ஹெட் பேண்ட் போடுவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ரொம்பவே ஒரு ஈஸியானது. ஒரு 15 மினிட்ஸில் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது கம்ப்ளீட் ஆக. ஸோ கொஞ்சம் கிராண்ட் பண்ண நான் இதை ஸ்டிக் பண்ண போகிறேன். நம்ம இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் ஸ்டிக் ஆகும், அதனால் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ அதை கட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்ட்ரிங் எடுத்து, ஏன்னா இது வந்து நம்ம தண்ணியில் அப்போது சப்போஸ் பாப்பா எங்கேயாவது போட்டு போகும்போது நம்மளுக்கு இதுவாகிடுச்சுன்னா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம சுற்றும் போது கொஞ்சம் கம் போட்டு சுற்றும் போது ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இது வந்து வந்துடாது, ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ நம்ம அதை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சும்மா 2 ஸ்ட்ரிங் வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். 2 ஸ்ட்ரிங் எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஹெட் பேண்டில் இது வச்சுட்டு நல்லா டைட்டாக கொஞ்சம் இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டார்டிங்கில் க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கேயே ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து சுற்றிக்கலாம். ஸோ அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும், இது டைட்டாக பிடிச்சிக்கும், அவ்வளோ ஈஸியாக வந்து இது வராது. ஸோ நம்ம வந்து ஒரு 2 இது விட்டுட்டு அந்த கேப்பில் வந்து இங்கே கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப் தெரியுதுங்களா, இந்த கேப்லேயே நம்ம வந்து இது வந்து சுற்றிட்டே வந்தோம்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிடும். ஸோ டைட்டாக பிடிச்சிக்கும், நம்மளுக்கு இந்த இது வந்து ரிமூவ் ஆகாது, இந்த ஒட்டி இருக்கிறது சீக்கிரத்தில் ரிமூவ் ஆகாது. தூக்கி நம்ம பழசுன்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நிறைய நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அழகான ஹெட் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த லாஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு.